37:5 வாசிக்கிறோம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்துன்னா, ஒருவேளை உங்களுடைய அது படிப்பா இருக்கலாம், உங்களுடைய வேலையா இருக்கலாம், இல்ல பிசினஸா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும், அதை கர்த்தர் கரத்துல ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய தாளந்துகளை பயன்படுத்த வேண்டும். நாம் கடினமா உழைக்க வேண்டும். அதே நேரத்துல, ஆண்டவரே, நீங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க எனக்கு ஞானத்தை கொடுங்க. நீங்க எனக்கு அபிஷேகத்தை கொடுங்க. பலத்தை கொடுங்கன்னு சொல்லி கர்த்தருடைய கரத்துல அதை ஒப்புக் கொடுத்து, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் கண்டிப்பா எனக்கு உதவி செய்வார்னு சொல்லி அவரையே நம்பி இருக்கும் பொழுது, ஆண்டவர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். வாய்க்க பண்ணுவார்னு சொன்னா, அதை வெற்றியை கொடுப்பார். எல்லா விதத்திலும் உங்களுக்கு வெற்றி வரும். உங்கள் படிப்புல, உங்களுடைய பிசினஸ்ல, உங்க மினிஸ்ட்ரியில எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு ஜெயத்தையும் வெற்றியும் கொடுப்பார். இந்த நாளிலே நீங்க கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுங்க. நீங்க ஸ்கூலுக்கு போகும்பொழுது, காலேஜுக்கு போகும்பொழுது, உங்களுடைய வேலைக்கு போகும்பொழுது, உங்களுடைய ஊழியத்துக்கு போகும்பொழுது, ஆண்டவரே, நீங்க முன்னாடி போங்கப்பா. நீங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க எனக்கு ஆலோசனை கர்த்தரா இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். காட் பிளஸ் யூ.